ரஞ்சிதா, என்னாச்சு உனக்கு? அக்கா கிட்ட பேசினதுக்கு அப்புறமா டல் ஆயிட்ட? என் மாமாவை பத்தி பேச்சு வந்துச்சு அருண், அதான். நீங்க 2 பேரும் நினைக்கிற மாதிரி ரஞ்சிதா கர்ப்பமே இல்லை. என்ன கல்பனா சொல்ற? அம்மா தாயே, என் மேல இறக்கப்பட்டு நீ கண்ணை திறந்துட்டமா. கோவிலுக்கு போன உடனே கல்யாணத்தை முடின்னு ஒரு தகவல் கிடைக்குது. அதுக்கேத்த மாதிரி வீட்லயும் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ரொம்ப நன்றி. பாருங்கம்மா, சாமி உத்தரவே கிடைச்சதுக்கு அப்புறம் இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லம்மா. அருணுக்கும் கல்பனாவுக்கும் உடனே நாம கல்யாண ஏற்பாட பண்ணி முடிச்சிருவோம். அம்மா, பெரிய ஏற்பாடுலாம் பண்ண வேணாம். போன வாட்டி பிளான் பண்ண மாதிரி இங்க வீட்லயே வச்சு நம்ம கல்யாணத்தை முடிச்சிடலாம். ஆமா அத்தை, அதுக்கு முன்னால அருணுக்கு உண்மையை புரிய வச்சு ரஞ்சிதாவை வீட்டை விட்டு துரத்தி விட்டுறணும். இல்லனா புதுசா ஏதாவது டிராமா ஆரம்பிச்சு எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருவா. கல்பனா, இனிமே அவ எந்த டிராமா போட்டாலும் எடுபடாது. கிடைச்ச ஆதாரத்தை வச்சு எப்படியும் அவளை வீட்டை விட்டு துரத்ததான் போறோம். ஆனா அவ முன்னாலேயே அருண் உன் கழுத்துல தாலி கட்டினா நல்லா இருக்கும். அந்த வேதனை தாங்க முடியாம அவ கதறி கதறி அழறத நம்ம எல்லாருமே பார்க்கணும். அப்பதான் அவளை ஜெயிச்ச சந்தோஷத்தை நம்ம முழுசா அனுபவிக்க முடியும். இல்ல வித்யா, கல்பனா சொல்றதாமா சரி. கல்யாணம் நடக்கிறப்போ ரஞ்சிதா இந்த வீட்ல இருக்க கூடாது. கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக கர்ப்பம்னு போய் சொன்னவ அவ எந்த எல்லைக்கு வேணாலும் போவா. அவளை இந்த வீட்ல வச்சுக்கிட்டு நாம எதையுமே செய்யக்கூடாது. அவளை விரட்டுறதுதான் நம்மளோட முதல் வேலையே. அப்புறம்தான் இவங்களோட கல்யாணமே. ஆனா நாம நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்கணும்னா நீங்க 2 பேரும் நான் சொல்றத கேட்கணும். நாங்க என்னமா பண்ணணும்? அருணும் ரஞ்சிதாவும் வந்ததும் நீங்க வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருங்க. பெரியவ நான் இருக்கேன்ல, நான் அருண் கிட்ட பக்குவமா பேசிக்கிறேன். அவகிட்டையும் உன் யோகிதை என்னன்னு தெரிஞ்சிருச்சு, நீ கிளம்புமான்னு அவகிட்ட பொறுமையா பேசி அவளை அனுப்பிடுறேன். அது வரைக்கும் நீங்க 2 பேரும் வாயவே திறக்க கூடாது. ஏமா எங்க வாய கட்டி போடுறீங்க? இவ்ளோ நாளா கர்ப்பம்னு போய் சொல்லி நம்ம எல்லாரையும் முட்டாளாக்கி இருக்கால. அவள நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டதாம என் மனசு சரியாகும். வேணாம் வித்யா, அவ மேல கோவப்படுறது இப்ப முக்கியமே கிடையாது. அவளை வெளியில அனுப்பிட்டு இவங்களோட கல்யாணத்தை நல்லபடியா முடிக்கிறதா முக்கியம்.